Taste the Daily. அண்ணனுக்கு ஒரு திருத்தம். பேரமைப்பு, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு. மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பு சார்பாக இங்க வருகை தந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்க அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமான பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக முதலில் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அண்ணன் சொன்னேன், நான் அப்பா பெரியப்பா சித்தப்பாலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த அண்ணங்கிறதான் எப்போதையும் உரிமையா உள்ளது. அப்பதான் நெருக்கமான தொடர்பு ஏற்படும். பெரியப்பா சித்தப்பாங்கிறது அவ்வளோ ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தாது. அது வேற ஒரு நோக்கத்துக்கு போயிடும். நன்றி. நிறைய கருத்துக்களை நான் சொல்லணும்னு வந்திருந்தேன். இப்ப விவசாய சங்கத்தை சார்ந்தவங்களாம் நிறைய கருத்துக்கள் எங்களை சார்ந்த விஷயத்த கூட நிறைய பேசினாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு இந்த கூட்டத்தில் என்ன ஒரு நிகழ்வு என்னால இப்ப பார்க்க முடியுதுன்னா, எல்லாரும் அந்த சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அது என்ன காரணம்? உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு இயற்கையாவே உங்க மீது ஒரு பற்று, அன்பு, எந்த கோரிக்கை கொடுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பாராட்டுகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அது நிறைய மனு இருக்கு. அதை தலைவரை நேரா பார்த்து பொதுச்செயலாளரை பார்த்து நேரா கொடுத்துட்டோம். அங்க பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த பொது அவையில் ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் நெருக்கமான பகுதியா இருக்கு. அதுல ஒரு பைபாஸ் இது கேட்டிருந்தோம், புறவழிச்சாலை. அதற்கு நிலம் கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. பட் அதை நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. அதை பல முறை நம்ம எடுத்து அரசுக்கு சொல்லியும் கூட அது செயல்படுத்த முடியாத நிலை இருக்கு. நிச்சயமாக நீங்க வந்த பிறகு அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து புது பேருந்து நிலையம் வேலையே முடிஞ்சிடுச்சு. அதை ஏன் திறக்காம வச்சிருக்காங்கிற இதுவும் தெரியல. அதுவும் அப்ப எதுக்காகனா உங்க திருக்கரத்தால் அது திறக்கணும்னு வச்சிருக்காங்களாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா மாவட்டத்தை நீங்க எல்லா மாவட்டத்தில் உள்ள எல்லா பொது நிகழ்வுகளும் அதனுடைய வளர்ச்சிக்கும் எல்லாமே நீங்க இருக்கணுங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட, பொதுமக்களுடைய கருத்தும் கூட, ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மாவட்டத்தின் மக்களுடைய அது ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அது மாதிரி தலைஞர் சர்க்கரை ஆலை கேட்டிருந்தோம். அது கூட விவசாய சங்கத்தில் அதை சார்ந்தவங்க அதை சொன்னாங்க. அது மாதிரி 2 கோரிக்கை மட்டும் உங்களுக்கு நான் முதன்மையாக வைக்கலாம் என்று இருக்கின்றேன். அதை நீங்கள் கனிவுடன் கவனித்து அதற்கு நீ செவிசாய்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நீங்க தமிழகத்திற்கு இந்திய அளவில் இல்லாம பெரும் அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்த முதல்வர் நீங்கள். அந்த விதத்தில் எங்கள் மயிலாடுதுறைக்கும் நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி இங்க விவசாய வணிகர் சங்கத்தில் நாங்க ஒரு 10 சங்கத்தை சார்ந்தவங்க இப்ப வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர். அதை கேட்டேன் மாவட்ட செயலாளர், ஆனா எத்தனை பேர் வரணும்னு, இல்ல எத்தனை பேர் வருவீங்கன்னு கேட்டாரு. இல்ல நீங்க எத்தனை பேர், 500 பேர் வரணுமா இல்ல 100 பேர் வரணுமா, எத்தனை பேர் வரணும்னு சொன்னா, ஏன்னா அங்க எப்படி நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க எங்களுக்கு தெரியாது, நாங்க எல்லாம் வெளியில நிக்க முடியாது, எவ்வளவு பேர் வரலான்னு கேட்டேன். நீங்க ஒரு 30 பேர் வாங்க. நாங்க செய்ய ஒரு 30 பேர் அந்த சங்கத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் இப்ப வந்திருக்கோம். அந்த விதத்தில் மயிலாடுதுறை முழுமையான விவசாய பகுதி. நீங்க அதை பாதுகாப்பு மண்டலமாகவும் நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்க. அதுல முன்னாடி பேசினவங்க கூட யாராவது சொன்னாங்க, அது இங்க ஒரு விவசாய கல்லூரி வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அது எங்களுடைய கருத்தும் அதே தான். ஒரு விவசாய கல்லூரி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மற்றும் சில சங்கத்திலிருந்து சில கோரிக்கைகளை தங்களிடம் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். நீங்கள் அதாவது ஒரு அமைப்பு சார்பாக ஒருத்தவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த காரணத்தினால் அவர்கள் நேரடியாக உங்களிடம் அந்த மனுக்களை கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு, கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.